தன் கண்களை ஏறெடுக்கும் போது அந்த ஆழியிற்கு அப்புறமாக அவன் தூரத்தில் நோக்கி பார்த்தபோது அவன் வாசலண்டிலே பருக்களால் இறந்தவனாய் இருந்த அந்த பிச்சைக்காரனை கண்டான். அங்கே பரலோகத்தில் கண்டான். அவன் சத்தமிட்டான், கொஞ்சம் தண்ணீரோடு கூட லாசருவை இங்கே அனுப்புங்கள், இந்த அக்கினி தழல் எனக்கு வேதனையை கொடுக்கிறது என்று சத்தமிட்டான். முடியாது என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அவன் ஜீவியத்தில் அவன் தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்தான். புரிகின்றதா? அவனுடைய ஜீவியத்திலிருந்து வெளியே போகும்படியான பாதையின் இறுதிக்கு அவன் வந்தபோது மார்க்கத்தால் அவன் வழிநடத்தப்பட்டவனாயிருந்தான். அவன் கல்வியினால் வழி நடத்தப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய வெற்றியின் செல்வாக்கிலே வழி நடத்தப்பட்டவனாயிருந்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் கரம் நீட்டி பற்றிக் கொள்ள அவனுக்கு அங்கே ஒன்றுமில்லை. அந்த காரியங்கள் யாவும் அங்கு முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு புரிகின்றதா? சின்ன பயல்களே, முதியவர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவனை பிடிந்து தாங்கத்தக்கதாக அவனுக்கு அங்கே ஒன்றுமில்லை. அவனுடைய பணத்தினால் அவனை தாங்க முடியவில்லை. வைத்தியரோடு உள்ள அவனுடைய நண்பர்களால் அவனை தாங்க முடியவில்லை. மருந்தினால் அவனை தாங்க முடியவில்லை. அவனுடைய ஆசாரியன் அவனுடைய மார்க்கம் அவனை தாங்க முடியவில்லை. ஆகவே அவன் செய்யக்கூடியதா இருந்ததெல்லாம் ஒரே காரியம்தான். நித்திய ஜீவனாகிய அந்த இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? பாதாளத்தில் அவன் மரணத்திலே அமிழ்ந்து போக வேண்டியிருந்தது. என்ன ஒரு பிராண ஆபத்தான தவறை அந்த வாலிபன் செய்தான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவினால் வழிநடத்தப்பட எப்போது மறுத்தானோ அவன் அப்பொழுதே அதை மறுத்தான். இன்றைக்கு அநேக வாலிப ஜனங்கள் அந்த தவறை தான் செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவினால் வழி நடத்தப்பட மறுக்கிறார்கள். நித்திய ஜீவனை மறுக்கின்றதும், இயேசுவினால் வழி நடத்தப்படுகின்றதை மறுக்கின்றதும், வழி நடத்தப்படும் தன்மையை மறுக்கின்றதும், வந்து என்னை பின்பற்றி வா என்று அவர் சொன்னபோது மறுத்ததும் என்ன ஒரு பிராண ஆபத்தான காரியம் என்று நாம் இப்பொழுது கண்டோம். இந்த கவர்ச்சியான சின்ன மனிதன் இன்று மதியம் என்ன சொன்னான் என்று பாருங்கள். நீங்கள் பள்ளியை விட்டு வெளிவரும் போது, பள்ளியை விட்டு விலகும் போது உனக்கு இன்னொரு வழி நடத்துபவர் தேவை. ஆனால் அது இயேசுவாய் இருக்கட்டும். இயேசுதான் வேதமாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் நமக்கு இயேசுவின் ஜீவியமும் அவருடைய கற்பனைகளுமாய் எழுத்து வடிவில் உள்ளது. ஆகவே நாம் காணும்படியாக இதற்குள்ளாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் வரைபடம். நாம் பின்பற்றி போகத்தக்கதாக நித்திய ஜீவனை நாம் துவக்க அவர் நமக்கு சொன்ன வரைபடம் இதுதான். இப்போ